ஊரை பற்றி நிறையா பெரியவா பாடியிருக்கா. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர், ஐயாலடிகர், காடவர் கோநாயனார், அருணகிரிநாதர், தாய்மானவ சுவாமி, சிவ எல்லப்ப நாவலர், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, வெம்பியங்கோ நாராயணன், இவ்வளவு பேர் பாடியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் வெம்பியன்கோ நாராயணன் அப்படிங்கிறவர் ஷீரமலை அந்தாதி அப்படின்னு ஒரு அந்தாதியே பண்ணியிருக்கார். இது கட்டளை கலித்துறை ஃபார்மேட்டில் இருக்கும். இதில் வந்து அந்த மலையினுடைய அழகு, அங்கே இருக்கக்கூடிய பிள்ளையாரோட பெருமை, சிவபெருமானோட பெருமை எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும். திருஞான சம்பந்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நன்றுடையானை தீயதிலானை நரை வெள்ளேற நன்றுடையானை தீயதிலானை நரை வெள்ளேற ஒன்றுடையானை உமையோரு பாகம் உடையானை நன்றுடையானை தீயதிலானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையோரு உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை உமையோரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி சிராப்பள்ளி குன்றுடையானை கூறு வெண்ணுள்ளம் குளிருமே சிராப்பள்ளி குன்றுடையானை ஊரு வெண்ணுள்ளம் குளிருமே. அப்படி அந்த திருச்சிராப்பள்ளி குன்றுடையானை, அந்த ஓம்கார ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த மலை, அப்பேற்பட்ட மலை, அந்த மலையினோட பெருமை நம்ம இத்தனை நேரம் பார்த்துட்டே வந்தோம். இப்பேற்பட்ட இந்த மலை மேலே பிள்ளையார் எப்படி வந்து உக்காந்துட்டார் அப்படின்னு கேட்டால், இந்த கதையை ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா திவ்யதேச வைபவத்தில் விஸ்தாரமாக சொல்லியிருக்கார். சஹ்யாச்சலே தபஸ்சக்ரே பகவான் கும்பசம்பவः தபோபலே நயஃ பூர்வம் மனசா கிருத நிச்சயா. சஹ்யாச்சலே தபஸ்சக்ரே, சஹ்யாச்சலம் என்கின்ற மலை, இந்த மலையின் மேல அகஸ்தியர் தபஸ் பண்ணிட்டு இருக்காராம். எதற்காக தபஸ் பண்றார் அப்படின்னா, அஸ்மின் தக்ஷிண தேசேபி பாகீரதி சமாம் நதியும், எப்படி கங்காதேவி வடக்கு நாட்டில் பிரவாகமாக ஓடுறாலோ அந்த மாதிரி தக்ஷிண தேசத்தில் ஒரு நதி ஓடணும் அப்படின்றதுக்காக அகஸ்திய பகவான் சஹ்யாச்சலத்தை தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இதே சமயத்தில் ஹம்சாரூடோ வேதகர்ப பரமேஷ்டி சதுர்முக ஹரித்வாரம் கதாஸ்தத்ர ஸ்நாத்வா கங்கஜலே விதி. ஹம்சாரூடனான அந்த வேதகர்பன், அந்த பிரம்மதேவர், அவர் ஹரித்வாரம் கதஸ்தத்ர, ஹரித்வாரத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய கங்கை ஜலத்தை தன்னுடைய தத் கிரகித்வாச்ச கமண்டலவ், தன்னுடைய கமண்டலுல அந்த கங்கை ஜலத்தை கொண்டு வரார். இப்படி அவர் கொண்டு வந்துட்டே இருக்க எதிர்ச்சையா சஹ்யசைலம் ததர்ஷக, எதிர்ச்சையா இப்போ அகஸ்தியர் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அந்த சஹ்யமலையை அவர் பார்க்குறார். அது அவ்வளவு ரம்யமாக இருக்காம், நானா விரக்ஷ சமாக்குளம் அப்படி பூத்து குலுங்கிறதாம். அந்த மலையை பார்த்து, மலையை மட்டும் பார்க்கல, தன் மத்தியே பகவத் ரூபம் தாத்ரி விரக்ஷ ததர்ஷசஹ, தன் மத்தியே இதற்கு நடுவில் தாத்ரி விரக்ஷம். பொதுவாக இந்த அஸ்வத்த மரம், நெல்லிக்காய் மரம், இதெல்லாம் நம்ம வந்து மகாவிஷ்ணுனுடைய ஸ்வரூபமாக சொல்லுவோம். தாத்ரி விரக்ஷம் அப்படின்னா நெல்லிக்காய் மரம். அதான் பகவத்கீதையில் பகவானே சொல்லியிருக்கார், மரங்களில் நான் அஸ்வத்தமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படி அந்த தாத்ரி விரக்ஷத்தை மட்டும் பார்க்கல, சேர்த்து துளசி நவமஞ்சரி, பக்கத்தில் துளசி தேவியும் இருக்காளாம். இப்படி பார்க்க இவருக்கு மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியும் பார்க்கறது போலேயே இருக்காம். அப்போ அவர் கொண்டு வந்துருக்கக்கூடிய அந்த கங்கை ஜலத்தால் இந்த தாத்ரி நாராயணனுக்கு அபிஷேகம் பண்ணுறாராம்.
இப்படி இவர் அபிஷேகம் பண்றத அகஸ்தியர் பார்க்கறாராம். ததா தத்ரேவ பகவான் ஆயயௌ கும்பசம்பவः ததர்ஷ பத்மநாபம் ச ததா பத்மபுவம் முனிः. அப்படி அந்த பத்மநாபனை அகஸ்திய முனிவர் பார்க்கறார். அப்ப வேண்டிக்கிறார், மமேயம் பிரார்த்தனா தேவ கங்கையேவ சமாம் நதிம் அஸ்மின் தட்சிண தேசேபி பாவயேயமிதி பிரபோ. ஆரம்பத்திலேயே சொன்னோம், தட்சிண தேசத்துல கங்கையை போல ஒரு நதி ஓடணும் அப்படின்னு இந்த தாத்ரி நாராயணன் அவர் பிரார்த்தனை பண்ணிக்க, மகர்ஷே ஸ்வாகதம் துப்யம், மகர்ஷே வாருங்கள், பிரம்மா மாம் பூஜயாமாச கங்கையா சலிலே நஹி தன்மூலாத் கலிதம் தீர்த்தம் பரத்வம் ச கமண்டலோ. பிரம்மா எனக்கு பூஜை பண்ண அந்த கங்கை ஜலத்தை, அந்த பவித்திரமான கங்கை ஜலத்தை தன் மூலாத் கலிதம் தீர்த்தம் பரத்வம் ச கமண்டலோ, உங்களுடைய கமண்டலோட நீங்கள் எடுத்துகிட்டு போங்கோ, எடுத்துகிட்டு உங்கள் ஆசிரமத்துக்கு போனேன் அப்படின்னா வேண்டினது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு பகவான் சொல்கிறார். இதை கேட்ட அகஸ்தியர் ஸ்வ ஆசிரமம் யயவ், தன்னுடைய ஆசிரமத்துக்கு மறுபடியும் போயிடுறார். இப்படி ஆசிரமத்துக்கு போயிட்டு அந்த அவர் கொண்டு வந்த அந்த கமண்டலுவை இப்படி பக்கத்தில் வச்சது தியானத்தில் உட்காந்தவர், இப்படி அவர் வச்சதை ஒரு பொல்லாத காக்கா பார்த்து கொடுத்தான். அந்த காக்கா பார்த்து டொங் டொங் டொங்னு வந்து அந்த கமண்டலு உள்ளே இருக்கிற அந்த கங்கை ஜலத்தை கீழே தட்டி விட்டுருத்தான். பட்டுன்னு முழிப்பு வந்தது. நமக்கெல்லாம் ஷூனாலே கோவம் போயிடும். அவர் முனிவராச்சே, வந்ததே பார்க்கணும் கோவம், இந்த பொல்லாத காக்கா நான் இப்போ இதை குற்றேனா இல்லையா பாரு அப்படின்னு தலக்காவேரி எங்கே இருக்குது, மலைக்கோட்டை எங்கே இருக்கா அத்தனை தூரம் துரத்திண்டே போயிருக்கார். அந்த காக்கா பறக்க 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 இவரும் பின்னாடியே துரத்துறாராம். இந்த காக்கா பார்த்து சரி வராது போல இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய மலை, அந்த மலையினோட உச்சியில் போய் உட்காந்துடுத்தாம். வேற என்ன குட்டரிசி தானே, இவர் எங்கே ஏற போறார் அப்படின்னு மலை உச்சியில் போய் உட்காந்துடுத்தாம். இவரும் ஒரு டிட்டர்மினேஷனோட நான் இப்போ அந்த காக்காவை கொட்டி ஆவேன் அப்படின்னு பின்னாடியே போறார். போய் ஏறி பார்த்தா காக்காவை காணும். யார் இருக்கா அப்படின்னா, ஏகதந்தம் கஜமுகம் சூர்பகர்ணம் கிருபா நிதிம் லம்போதரம் பத்மபீட்டே நிஷன்னம் மோதக பிரியம் கௌரி புத்திரம் கணேசம் தம் பிரசன்னம் பிரம்மச்சாரிணம் விஷ்ணு பிரியம் சவரதம் சர்வதேவ நமஸ்கிருதம் விநாயகம் நமஸ்கிருத்ய முஷ்டீகிருதகரம் ததா ஸ்வசிரஸ்குட்டனம் சக்ரே ததா குரோத விவர்ஜிதா. ஏகதந்தனா கஜமுகனா சூர்பகர்ணனா லம்போதரனா அந்த பிள்ளையார் உட்காந்துட்டு இருக்கார மலை உச்சியில். அடாடா விக்னேஸ்வரா, உங்களை போய் குட்ட வந்தேனே, நான் என்னையே குட்டிக்கிறேன் அப்படின்னு தன் தலையில் ஸ்வசிரஸ் குட்டனம் சக்கரே. அதனால தான் இன்னைக்கு கூட நம்ம பிள்ளையார் பார்த்தோன்னா தலையில் கொட்டிப்போம். அப்படி அவர் கொட்டிட்டு இப்படி திரும்பி பார்க்குறார். பார்த்தா சரோஜ சம்பவாச்சு தத்ர நேத்ர பாவனாமயி கவேர ராஜ கன்யகாஞ்ச காமிதார்த்ததாயினி அகஸ்திய குண்டிகாந்தர பிரதிஷ்டவாரி ரூபிணி பஜாமி சஹ்ய கன்யகாம் பஜாமி சஹ்ய கன்யகா. அப்படி அந்த சஹ்ய கன்னிகையாக இருக்கக்கூடிய அந்த காவேரி, அந்த காவேரி அகன்று விரிஞ்சு ஓடுறாலும் அந்த காவேரியை பார்க்குறார். நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, காவேரி நமக்கு கிடைச்சதே உச்சி பிள்ளையார்னால தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இத்தனை நேரம் நம்ம பார்த்துன்னு வந்தோம் உச்சி பிள்ளையாரோட பெருமையெல்லாம் பார்த்துன்னு வந்தோம். அடுத்ததாக தாய்மானவ சுவாமி அப்படிங்கிற சிவபெருமான், தாயும் மாணவர் மாத்ருபூதேஸ்வரர் மாத்ருபூதம், இந்த பேர் இவருக்கு எப்படி வந்தது அப்படின்னா அதற்கு ஒரு கதை இருக்குது. ரத்னாவதி அப்படிங்கிற ஒரு செட்டியாரனுடைய பெண். இந்த பெண் கர்ப்பவதியாக இருக்கா. இவளோட பிறந்தாகும் காவேரிக்கு இக்கரை இருக்குது, புக்காகும் காவேரிக்கு அக்கறை இருக்காம். அப்போ இவள் கர்ப்பவதியாக இருக்கா. அவள் அம்மாவுக்கு லெட்டர் போடுறா, அம்மா இப்படி நான் கர்ப்பவதியாக இருக்கேம்மா, நீ தான் எனக்கு எல்லா சகல விதமான சுஷ்ரூஷையும் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு அவள் அம்மாவுக்கு லெட்டர் போடுறா. அவள் அம்மாவுக்கும் பரம சந்தோஷமாம். இப்படி எல்லாம் தேவையான எல்லாத்தையும் லேகியங்கள் எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி சந்தோஷமாக கிளம்புறா. பார்த்தா காவேரி வெள்ளமா, அடிச்சு பிடிச்சிட்டு காவேரி வெள்ளமாம். அவள் அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவளுக்கோ பிரசவ வலி வேற ஆரம்பிச்சுடுத்து. அவள் கத்துறா, அம்மா உனக்கு லெட்டர் போட்டேனேம்மா, உனக்கு வந்துதா இல்லையோ தெரியலையே, பரமேஸ்வரா நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு அவள் வேண்டிக்கிறா. அப்போ கரெக்டாக அப்போ தான் அவள் அம்மா வந்துட்டாளாம். குழந்தை வந்துட்டேம்மா கவலைப்படாத அப்படின்னு அவள் அம்மா அவளுக்கு எல்லா சுஷ்ரூஷையும் பண்ணி வச்சு பிரசவம் பார்த்து குழந்தைக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டி எல்லாம் பண்ணுறா. பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவள் அம்மா இதோ காவேரியில் போய் தண்ணி மொண்டு வந்துடுறேன் அப்படின்னு போனவா 5 நிமிஷத்துக்குலாம் திரும்ப ஐயோ குழந்தை ஒன்று இப்படி தவிக்க விட்டுட்டேனே, காவேரி ரொம்ப வெள்ளம்மா, அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 5 நிமிஷத்துக்குலாம் இவளுக்கு ஒன்றுமே புரியல.
என்ன என்னம்மா சொல்கிற நீ தானே இத்தனை நாளாக எனக்கு எல்லாமே பண்ணி வச்சே ரொம்ப நன்னா பண்ணியா? அதான் எனக்கு அப்பயே டவுட்டு. வழக்கமாக நன்னா பண்ணுவேன், கூட 2 திட்டுவேன். இந்த தடவை திட்டவே இல்லை, ரொம்ப நன்னா எல்லாமே பண்ணி வச்சியே. எனக்கு அப்பயே டவுட். என்ன சொல்கிற நீ அப்படின்னு வா 2 பேரும் பேசிக்க. அப்போ தான் அவளுக்கு புரியறதா, வந்தது அம்மா இல்லை, இந்த அகில லோகத்துக்கும் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானே இவளுக்கு எல்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்னு அவளுக்கு அப்போ தான் புரியுறது. அதனால தான் தாயும் ஆனவர். அவர் எதுவாக தான் ஆக மாட்டார். அவர் குருவாகவும் ஆவார், ஃப்ரெண்டாகவும் ஆவார், தாயாகவும் ஆவார், தந்தையாகவும் ஆவார். எதுவாக தான் ஆக மாட்டார். இந்த அப்பேற்பட்ட சிவபெருமான் அவரை பற்றி முத்துசுவாமி தீட்சிதர் பாடியிருக்கார். ஸ்ரீமாத்ருபூதம் த்ரிஷிரகிரிநாதம் ஸ்ரீமாத்ருபூதம் த்ரிஷிரகிரிநாதம் ஹிரி சிந்தயே சுகந்தி குந்தலாம்பா சமேதம் ஸ்ரீமாத்ருபூதம் த்ரிஷிரகிரிநாதம். அப்படி அந்த ஸ்ரீ மாத்ருபூதத்தை முத்துசுவாமி தீட்சிதர் பாடியிருக்கார். இப்பேற்பட்ட இந்த மலைக்கோட்டை கோவில் எங்களுடைய ஃபேமிலிக்கு இட் ஹாஸ் அ வெரி வெரி க்ளோஸ் கனெக்ஷன் வித் மை ஃபேமிலி. கிட்டத்தட்ட 4 தலைமுறையாக அந்த பிள்ளையாரோட திருவடியிலேயே போத் மை மெட்டர்னல் சைட்லேயும் சரி பெட்டர்னல் சைட்லேயும் சரி அங்கே தான் வாழ்ந்துன்னு வரா. அதுக்கு ஆதாரமாக என்னுடைய பாட்டியோட பாட்டி அவள் தன்னோட கையாலேயே அந்த 2 பீட்ஸ் வச்சு அந்த 1934லேயே பண்ணியிருக்கா. இப்பேற்பட்ட எங்கள் குலத்தை காக்கும் தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த மலைக்கோட்டை பிள்ளையாரை பற்றி சொல்கிற பாக்கியம் எனக்கு கிடச்சிது. என்னுடைய குருவாகிய ஸ்ரீமதி விசாகமணியை தேங்க் பண்ணிட்டு ஸ்ரீ அண்ணாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு நான் முடிச்சுக்கிறேன். நிதாந்த காந்த தந்த காந்தி மந்த காந்தகாத்மஜம் அச்சிந்த்ய ரூப மந்திரஹீன மந்தராய கிருந்தரம் நிரந்தரே ஹிருதந்தரம் வசந்தமேவ யோகினாம் தமேகதந்தமேவ தம் விசிந்தயாமி சந்ததம். விஜயஸ்ரீ மார்கழி வைபவம் 2024. The program is brought to you by Cycle Pure அகர்பத்தி, பிரார்த்தனையின் நறுமணம்.